இன்னும் ஒரு மருத்துவர் வந்து மன்னார் மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி ஆரம்பித்தவர். எங்க அந்த உண்ணாவிரதம்? ஏன் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடக்கல? மக்களுடைய அங்கீகாரம்ன்றது எடுத்த உடனே ஒரு சுவிட்சை போட்டோன்னா அங்கீகாரம் வந்துடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மக்களுடைய அங்கீகாரம்ன்றது உண்மையான அங்கீகாரம், உறுதியான அங்கீகாரம். அது வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எப்போ பார்த்தாலும் மருத்துவர் அர்ச்சுனா அர்ச்சுனா என்று சொல்லி பதிவு போடுறீங்களே, பேசாமல் உங்களுடைய பேரை வந்து அர்ச்சுனா அடியான் என்று மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தவர். முதல்ல அந்த கமெண்ட் போட்டவருக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு கேள்வி வந்து உங்களில் சில பேருக்கு இருக்கலாம், எதுக்கு மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை பற்றியே திரும்ப திரும்ப கதைக்கிறோம் என்று சொல்லி. அந்த கேள்விக்கான பதிலை வந்து நான் தெளிவாக விளக்கமாக விரிவாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல எங்களுக்கு மருத்துவர் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆளே எங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களில் யாருக்குமே தெரியாது மருத்துவர் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இலங்கையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இலங்கை முழுவதும் பணியாற்றினோம். அதில் அர்ச்சுனா என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கார் என்று சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அதுக்கு முதல் நாங்கள் போட்ட காணொளிகளில் வேறு விஷயங்கள் கதைச்சு கொண்டு வந்து நாங்கள் எத்தனையோ வேறு விஷயங்கள் கதைச்சு கொண்டு வந்து நாங்கள் இருந்த போதிலும் கூட அப்ப தமிழ் பரப்பில் இயங்குகிற தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கணும் தானே, அவைகளை வந்து பாராட்டியோ அவர்களை போற்றியோ அவர்களுடைய சேவைகள் எல்லாத்தையும் வியந்து பாராட்டியோ எந்த ஒரு பதிவும் போட்டதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சேவைகளை செய்ததும் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து மக்களுக்காக பாடுபட்டதும் இல்லை. எனவே அன்றாட நடக்கிற சில விஷயங்களை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு நாங்களே தவிர, மற்றபடி தமிழ் அரசியல் பரப்பில் வந்து பெட்டியளவில் செயல்பட்ட ஒரு அரசியல்வாதியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கல. ஏனென்று சொன்னால் அப்படி யாருமே அங்கே இருக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வருவதற்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். நான் இப்போ பாருங்க, எங்களுடைய இளைஞர்கள் யாருமே வந்து அரசியலில் ஈடுபடுற மாதிரி தெரியல. அரசியலில் ஈடுபடுற ஒரு நாட்டம் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற மாதிரியும் தெரியல. அவர்களுடைய பிரதான எண்ணம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா தான் இருக்குது, கனடாவுக்கு போகிறதா தான் இருக்குது. எனவே இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடாத போது நாங்கள் இப்போ இருக்கிற இந்த செயல்படாத அரசியல்வாதிகளை தான் நாங்கள் வந்து கதைக்க வேண்டியிருக்குது. அவர்களை பார்த்து தான் நாங்கள் கும்பிடு போட வேண்டியிருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஏனென்று சொன்னால், இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டு ஒரு புதிய ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கினா தானே அது மக்கள் மத்தியில் வந்து எடுபடும். அதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். யாருமே அரசியலில் ஈடுபடாத போது இப்போ இருக்கிற ஒரு சில இளைஞர்களும், அரசியலில் ஈடுபடுற ஒரு சில இளைஞர்களும் இப்போ இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளுக்கு வந்து அவர்களுக்கு பணிஞ்சு அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு நான் உதாரணமும் சொல்லியிருந்தேன். நான் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நல்ல ஆளுமை உள்ள ஒரு இளைஞர், 3 மொழிகளும் தெரிந்த ஒரு நல்ல இளைஞர். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் இப்போ இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளுக்கு அடிபணிஞ்சு போகிற மாதிரியும் அவர்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரியும் செயல்படுறார். அதனால் வந்து அவருக்குன்ற ஒரு தனித்துவம் இல்லை. எனவே அரசியலில் ஈடுபட நினைக்கிற இளைஞர்கள் வந்து புதுசாக வாங்கோ, புதிய கருத்துக்களை முன்வையுங்கோ, புதிய பாதையில் செயல்படுங்கோ. அப்படி இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடாத வரைக்கும் நாங்கள் இப்போ இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளை பற்றி தான் கதைக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் பெறுவதற்கு 2 கிழமைக்கு முதல் நான் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ நான் இடையில இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் மருத்துவர் அர்ச்சுனாவை பற்றி இன்றைக்கு இந்தளவு பரபரப்பாக மக்கள் கதைக்கினோம், ஏனைய அரசியல்வாதிகள் வந்து அவர் மேலே கோபமாக இருக்கணும், அப்படியெல்லாம் கோவப்பட்டு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய கோட்டை கீறினா முதலாவது கோடு வந்து சின்னனா போயிடும். எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாது, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை பற்றி மக்கள் கதைக்கக்கூடாது, மக்கள் மறந்துடணும் என்று சொல்லி நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், அரசியல்வாதிகள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை விடவும் சிறப்பாக செயல்படுங்க. இந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டோட கீர்னீங்கன்னு சொன்னால் முதலாவது கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக போயிடும். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படியான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இப்போ மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து செயல்பாட்டில் இறங்கி எனக்கு 2 மாதம் முடிஞ்சது. இந்த 2 மாத கால பகுதியில் கூட நீங்கள் எதுவுமே பெருசாக செய்த மாதிரி இல்லை, பெரிய புரட்சிகரமாக எதுவும் செய்த மாதிரியே இல்லை. நீங்கள் அன்றைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தானே இப்போவும் இருக்கிறீங்க. அன்றைக்கு நீங்கள் விமர்சிக்கப்பட்டீங்க, இன்றைக்கு நீங்கள் விமர்சிக்கப்படுறீங்க. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய தமிழ் பரப்பில் இயங்குகிற அரசியல்வாதிகளை வந்து போற்றி புகழ்ந்து பாராட்டி கொண்டு அவர்களுக்கு பின்னால் இருந்துட்டு இப்போ திடீரென்று மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை கண்டு திடீரென்று அவருக்கு பின்னால் பிச்சு கொண்டு போனால் அதை நீங்கள் பிழை என்று சொல்லலாம். இவ்வளவு காலம் நீங்கள் எங்களோட இருந்த நீங்கள் என்ன பற்றியெல்லாம் புகழ்ந்து சொன்னீங்கள், இப்போ திடீரென்று அர்ச்சுனா அர்ச்சுனாண்டு போறீங்க என்று சொல்லலாம். நாங்கள் அப்பையும் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே, உங்களை நாங்கள் பாராட்டி எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறீங்க, ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இப்போவும் அதுக்கான அந்த இடைவெளி இருக்குது, அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது.
இருக்குது. அரசியல் பரப்பை வந்து நிரப்புறதுக்கு, மக்களுக்கு வந்து புரட்சிகரமான அரசியல் செய்யறதுக்கு, உண்மையான இதய சுத்தியோட அரசியல் செய்யறதுக்கான அந்த இடைவெளி வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. அதை யாருமே வந்து நிரப்புற மாதிரியே தெரியல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னும் ஒரு மருத்துவர் வந்து மன்னார் மருத்துவமனையில உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சவர். எங்க அவர்? எங்க அந்த உண்ணாவிரதம்? ஏன் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடக்கல? ஏன்னு சொன்னா அது வந்து உண்மையாக ஆரம்பிக்கப்படையில, உண்மையான ஒரு இதய சுத்தியோட, உண்மையான ஒரு நோக்கத்தோட அது வந்து ஆரம்பிக்கப்படையில. இப்ப உண்ணாவிரத போராட்டத்துல வந்து ஒரு ஆள் இறங்குறாருன்னு சொன்னா முதல் நாள் வந்து அதை பற்றி யாருமே பெருசா கணக்கெடுக்க மாட்டினோம். வர்றார் இருக்கிறார் பாப்பா மண்டி போட்டு மக்கள் பேசாம இருப்பினம். 2ஆம் நாள் வந்து கொஞ்சம் மக்களுடைய கவனம் அவர் மேல போகும், ஓரளவு மக்கள் கதைக்க ஆரம்பிப்பினம். 3ஆம் நாள் வந்து இன்னும் அதிகளவான மக்கள் வந்து கதைக்க ஆரம்பிப்பினம். 4ஆம் நாள் வந்து கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி கதைக்க ஆரம்பிச்சிருப்பினம். அவருக்கு வந்து தங்களுடைய ஆதரவை வந்து கொடுக்க ஆரம்பிப்பினம். ஏன்னு சொன்னா மக்களுடைய அங்கீகாரம்ன்றது எடுத்த உடனே ஒரு சுவிட்சை போட்டோன்னா அங்கீகாரம் வந்துடும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மக்களுடைய அங்கீகாரம்ன்றது உண்மையான அங்கீகாரம், உறுதியான அங்கீகாரம். அது வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும், உங்களை வருத்தி பாடுபட்டு உண்மையாக உழைக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்குமே தவிர சும்மா ஒரு சுவிட்சை போட்டோன்னா தண்ணி வர மாதிரி மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காது. எனவே மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொன்னா நாங்கள் கடுமையாக பாடுபட்டு உழைக்கணும். இப்ப அந்த மருத்துவர் கூட உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சவர் முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லி தொடர்ந்து இருந்திருந்தா மக்களுடைய ஆதரவு அவருக்கும் போயிருக்கும். ஆனா அவர் அப்படி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். மன்னார் மருத்துவமனைக்குள்ள மருத்துவர் அர்ச்சுனா புகுந்தது பிழை, அது பிழையான நடவடிக்கை, சரியான முறையில் செய்யல, இப்படியும் ஒரு மருத்துவர் போறதான்னு சொல்லி விமர்சனம் வைக்கணும் தானே. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் கூட்டிக் கொண்டு இன்னும் ஒரு மருத்துவமனைக்கு போகட்டும், போய் எப்படி மருத்துவமனைக்கு போறதுன்னு சொல்லி சரியான முறையில் போய் காட்டட்டும், சரியான ப்ராப்பரான வேல போயிட்டு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணட்டும். நாங்கள் அதை பற்றி கதைப்போம். மருத்துவமனைக்குள் போவது எப்படி என்று சொல்லி தலைப்பு போட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கையை எடுத்து சொல்லி நாங்கள் மக்களுக்கு சொல்ல போறோம். நாங்கள் ஊடகங்கள் தானே, எங்களுடைய வேலையே அதுதான். நாட்டில் என்ன நடக்குதோ, என்ன விஷயம் உண்மையாக உருப்படியாக நடக்குதோ அதை வந்து மக்கள் மத்தியில் சொல்றதுதான் எங்களுடைய வேலை. எனவே வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினரோ அந்த பாராளுமன்ற உறுப்பினரோ எவரோ, எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீர்கள், நீங்கள் களத்தில் இறங்கி நீங்களும் ஒரு மருத்துவமனைக்குள்ள போய் அங்க நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கலாம். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை வந்து எப்படி செயல்பட விடாம தடுக்கலாம், எப்படி அவரை முடக்கலாம், எப்படி அவரை வந்து இல்லாம பண்ணலாம், களத்துல இருந்து அகற்றலாம் என்று இதை பற்றி தான் நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோமே தவிர, இதை பற்றி தான் யோசிச்சு சில பேரை ஏவி விடினமே தவிர தாங்கள் செயல்படுறதை பற்றி இங்க எந்த விதமான அக்கறையும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கோட்டுக்கு மேல இன்னும் ஒரு பெரிய கோட்டை கீறீங்கன்னு சொன்னா அந்த கோடு பெரிய கோடாகும். எனவே செயல்படுறதுக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, மக்களுக்காக செயல்படுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. யோசிச்சு பாருங்க, சரியோ பிழையோ இரவு 2 மணிக்கு எல்லாருமே நித்திர கொள்ற நேரத்தில் மதவாச்சியிலிருந்து வவுனியாவுக்கு போகுது இந்த மனுஷன். என்னென்னு சொன்னால் வவுனியா மருத்துவமனையில் நடந்த அந்த சிசு கொலையை பற்றி கதைக்கிறதுக்காக, அதை வெளிக்கொண்டு வரதுக்காக போறார். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து அவர் வவுனியா பேருந்து நிலையத்தில் வச்சு தடுக்கப்படுறார். இந்த நேரத்தில் வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்வினம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பினம், நல்ல நித்திர ஒன்று இருப்பினம். அப்போ இரவு 10 மணிக்கு மன்னார் மருத்துவமனைக்கு போறார், இரவு 2 மணிக்கு வவுனியா மருத்துவமனைக்கு போறார். ஏதோ செயல்படுறது தானே, சரியோ பிழையோ, அணுகுமுறையில் பிழையோ, என்னமோ ஏதோ நீங்கள் விமர்சனம் சொல்றீங்களா அது ஓகே. ஆனால் என்னமோ ஏதோ அந்த மனுஷன் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது, சும்மா இருக்கலையே. அவரோட ஒப்படைக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யறீங்க அதான் கேள்வி, உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதான் கேள்வி. எனவே நீங்களும் செயல்பட்டா உங்களை பற்றியும் மக்கள் கதைப்பினம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு இன்றைக்கு தேவை செயல். யாரெல்லாம் செயலில் ஈடுபடினமோ அவையில தான் மக்கள் பாராட்டிவினோம். ஏனென்று சொன்னால் கடந்த 15 வருஷமாகவே வாயால் வளவலாண்டு கதைச்சு கதையை மட்டும் தான் கேட்குறோமே தவிர செயல்பட்ட மாதிரி தெரியல. எனவே தயவு செய்து நீங்களும் செயல்படுங்கோ.